ஹாய் படிஸ், இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கக்கூடிய தஞ்சாவூர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்காமல் போனதால் ஒருவர் மனமுடைந்து அதன் பிறகு அவமானப்பட்டு தீக்குளித்து இறந்த பிறகு அவருடைய குடும்பத்திற்கும் அந்த கிராமத்துக்கும் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்புகிறாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர், வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்தில் தஞ்சாவூர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ள அந்த அழகிய கிராமத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது செல்வி அப்படின்ற ஒரு பொண்ணு தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய சக தோழியான புனிதா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு தாங்க நடந்தது இந்த சம்பவம். அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்தில் இந்த புனிதான்றவங்க வந்து அவங்களோட அம்மா மற்றும் அவங்களுடைய மாமா கூட தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா இந்த புனிதாவோட அம்மா பேர் வீரம்மாள் தாங்க. அவங்களுக்கு கூட பிறந்த ஒரு தம்பி இருந்திருக்காருங்க, அவரோட பேர் வீரேந்திரனுங்க. இந்த புனிதாவுக்கு 5 வயசு இருக்கப்பே அவங்களுடைய அப்பா தவறிட்டாருங்க. அதன் பிறகு அவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட பொண்ணை எப்படி நம்ம வளர்க்க போகிறோம் அப்படின்ட்டு பரிதவிச்சு போய் நின்றுருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த வீரேந்திரன் இருக்காரு இல்லையா, அந்த புனிதான்ற பொண்ணுக்கு மாமா தானே, அவருக்கு கிட்டத்தட்ட இந்த புனிதாவுக்கு 5 வயசு இருக்கிறப்ப அவருக்கு வந்து 15 வயசு இருந்திருக்குங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்க்கா, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு நான் காவலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டு கடினமாக உழைக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி கடினமாக உழைக்க ஆரம்பிச்சு அவரோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி தாங்க உங்களோட குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கையில இந்த வீரமாளோட தம்பி வீரேந்திரன் இருக்காரு இல்லையா, அவரை கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருந்த வீரமாள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட தம்பி நம்ம குடும்பத்துக்காக தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தம்பி வந்து நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான், அதனால நம்மளோட பொண்ணை வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கே கட்டி கொடுத்துடலாம், நம்மளை பார்த்துக்கிற மாதிரி நம்மளோட பொண்ணை நல்லா பார்த்துக்குவான், நமக்கு ஒரு பிரச்சனைனாலுமே அவங்க கூட தானே இருக்கிற போறோம், அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட தோராயமா 2016 காலகட்டம் வந்திருக்குங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த புனிதான்றவங்க வந்து பிகாம் சிஏ படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த புனிதாவோட அம்மா வீரம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆரம்பத்தில் சின்ன வயசில் பேசியிருந்தாங்க இல்லையா, நம்மளோட தம்பிக்கு வந்து கட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, உறவினர் கூடியிருக்க அந்த சபையில் வந்து என்னோட பொண்ணை வந்து உனக்கு கட்டி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு இருக்காங்க. இதை கேட்ட வீரேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சம்மதம் தான்க்கா, ஒரு வார்த்தை வந்து புனிதாக்கிட்டே நீங்கள் கேட்டுக்கோங்க, அவளுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட புனிதாவோட அம்மா வீரம்மாள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் அவகிட்ட ஒரு வார்த்தை கூட நான் கேட்க தேவையில்லடா, நான் என்ன சொன்னாலும் கேட்பா, உன் மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்காடா, அதனால நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாடா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அது அவரோட தம்பிகிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க. அதன் பிறகு இவங்க நினைச்ச மாதிரியே நிச்சயதார்த்தமும் சிறப்பாக முடிஞ்சிருதுங்க. அப்படி முடிந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டத்திற்கு பிறகு திருமணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த புனிதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட அம்மாவை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா, கொஞ்சம் தனியாக வாமா அப்படின்றாங்க. உடனே வீரம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா, சொல்லு புனிதா நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூமில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி புனிதா சொன்ன விஷயத்தை கேட்ட வீரம்மாளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புனிதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கல்யாணத்தை வந்து நீயே நிறுத்திடுமா, எனக்கு இந்த கல்யாணத்தில் வந்து விருப்பம் கிடையாது, நான் என்னோட கல்லூரியில் கூட படிக்கிற ஒரு பையனை வந்து காதலிக்கிறேன், அவனும் இதே ஊர் தான், அதனால வந்து இந்த திருமணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, நீ தான் மாமாட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட வீரம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா, கோவத்தோட பலார்ந்து இந்த புனிதாவோட கண்ணத்திலேயே அரைஞ்சு விட்டுறாங்க. அதன் பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ தைரியம் தான் அப்படி பேசுவடி, நம்மளோட குடும்பம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சுன்னு உனக்கு தெரியும், உன்னை படிக்க வச்சது அவன் தான், நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தது அவன் தான், அவனை தான் நீ கல்யாணம் பண்ணுறது தான் கல்யாணம் பண்ணணும், வேற யாரையும் நீ மனசில் கூட நினைக்கக்கூடாது, அப்படி நினச்சேன்னா நானே உன்னை விஷயத்தை வச்சு கொண்டு வருவேன் சொல்லி அவங்க அம்மா மிரட்டுறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, புனிதா எந்த விஷயத்தையுமே சொல்லலைங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட காதலன் இருந்திருக்கார் பார்த்தீங்களா, அவரோட பேரை வந்து மென்ஷன் பண்ணலங்க, அதனால நான் சொல்லலை. அவர் வந்து அதே கல்லூரியில் அந்த கிராமத்தில் தானே இருந்திருக்கிறாரு, அவங்கள கூப்பிட்டு நீ வந்து எங்கள் வீட்டில் வந்து பேசுகிறா, எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அவங்களோட காதலன் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது, உங்கள் மாமாவை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது, நீயே ஏதாவது ஒரு முடிவு எடுத்து இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு அப்படியே கிளம்பிடுறாருங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த புனிதா எந்த விஷயத்தையுமே சொல்லலை, அவங்க மாமா கிட்டே எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரு விஷயங்க, இந்த புனிதா வந்து அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பூரா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்தில் பின்னாடி இருந்துக்கிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்காருங்க நம்ம இந்த வீரேந்திரன்றவர், இந்த புனிதாவோட மாமா. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஊருக்குள்ளே 4 பேர் இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு 4 பேர் அவருடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க, அவர்கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஒரு வீரேந்திரன் வந்து என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, நம்ம பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணு, அவள் எப்படி இருந்தாலும் நல்லா இருந்து போட்டோம்,
அதனால் அவள் காதலிச்ச பையனையே திருமணம் செஞ்சுக்கிட்டோம், நம்ம தடையாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாருங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த 4 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா பேச்சு பேசுகிற, நீ வந்து கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்க, அந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளோ வாழ்க்கையில் தியாகம் பண்ணியிருக்க, இல்லைன்னா யாரும் நீ நல்ல நிலைமையில் இருந்திருப்படா, அது மூலம் நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிச்சுடா, இந்த நேரத்தில் வந்து இந்த திருமணத்தை வந்து நீ நிப்பாட்டினா உனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிரும்டா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் 10 வயசு டிஃப்ரென்ஸ் அப்படின்றதுனால நீ யோசிக்கிறியா, ஒருவேளை அந்த பொண்ணு யோசிக்குதா, அதெல்லாம் நீ நினைக்காதடா, நீ பண்ண தியாகமே அது எல்லாத்துக்குமே மேலடா அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஏற்றி விடுறாங்க. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீரேந்திரன் வந்து அவங்களோட அக்கா கிட்ட வந்து எந்த விஷயத்தையுமே சொல்லலைங்க. ஏன்னா எல்லா விஷயம் தெரியும் எனக்கு அப்படின்ற விஷயத்த காட்டிக்கவே இல்லை. இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு போல, நம்ம அக்கா பண்ண நம்ம தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதன் பிறகு இவங்க நினச்ச மாதிரி கிட்டத்தட்ட இந்த 2 வார காலகட்டத்தில் பிறகு திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமண மண்டபத்தில் வந்து எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எல்லா ஏற்பாடும் செஞ்சு கடைசியில் அந்த தாலிக்கட்டு ஃபங்க்ஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் புனிதா அப்படியே மயக்கம் போட்டு விழுகுறாங்க. என்ன ஆச்சு மயக்கம் போட்டு விழுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க உறவினர்கள்லாம் கூடி போய் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. வாயில் அப்படியே நுர தள்ளிட்டு இருக்குங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ பாம்பு கடிச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லி அவளை வந்து எழுப்பி கேட்போம்னு சொல்லிட்டு அந்த அரை மயக்கத்திலே வந்து எழுப்பி கேட்குறாங்க. அப்போ புனிதா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அம்புட்டேருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விஷயத்த குடிச்சிட்டேன், எனக்கு இந்த திருமணத்தில் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்க மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்படி கொண்டு போய் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த மருத்துவமனை தான் அங்கே இருந்திருக்காங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி அவங்கள வந்து காப்பாற்றிட்டாங்க. அதன் பிறகு வீரம்மா இருக்காங்க இல்லையா, புனிதாவோட அம்மா, புனிதாவை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னமா அவசரப்பட்டு முடிவெடுத்துட்ட, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் உனக்கு ஏதாவது உன் மாமாட்ட பேசியிருப்பேன் அப்படின்னு இருக்காங்க. அந்த நேரத்தில் புனிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்ல, நான் ஒரு பையனை காதலிக்கிறேன், நீ தான் விஷத்தை வச்சு கொண்டுருவேண்ட, நீ கொள்றதுக்கு முன்னாடி நானே செத்து போயிரேன்ட்டு தான் இந்த மாதிரி முடிவெடுத்தேன் அப்படின்னு இருக்காங்க. இதை கேட்ட வீரம்மாள் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் ஓ முடிவு தான் என் முடிவு, உன் வாழ்க்கையில் வந்து நான் தலையிட மாட்டேன், நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட நான் பேசுறேன்டி அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க நினச்ச மாதிரி அவங்களோட தம்பி இருக்காங்க இல்லையா வீரேந்திரன், அவரை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பொண்ணு வந்து இன்னொரு பையனை காதலிக்குதுப்பா, அவள் வந்து இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா, அப்படி கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் பாதிச்சிடும், என் பொண்ணுக்காண்டி நான் பேசலை, நீ என் தம்பி உனக்காண்டி தான் நான் பேசுகிறேன், நீ அவளை நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கை வீணாக போயிடும், நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு நீ இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவரை வந்து மனசை ஆறுதல் படுத்த வைக்கிறாங்க. வீரம்மாள் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே கேட்ட வீரேந்திரன் மனம் முடிஞ்சு போயிட்டாருங்க. அதுக்கு பிறகு வீரம்மாளும் சரி வீரேந்திரனும் சரி அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா புனிதா, இவங்க 3 பேருமே சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கொடுத்து கூட பேசிக்கலாங்க. அப்படியே ஒரே வீட்டுக்குள்ளே தாங்க இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இதை எல்லாத்தையுமே ஒத்து கவனிச்ச வீரம்மாள் இருக்காங்க இல்லையா புனிதாவோட அம்மா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட தம்பியை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நீ வந்து இங்கேயே இருந்துக்கோப்பா, நானும் என் பொண்ணு பக்கத்தில் ஒரு வீடு பார்த்துருக்கோம், அந்த வீட்டில் நாங்கள் போய்க்கிறோம், என்ன காரணம்னா நான் வந்து அவளை வந்து என்னால் மாற்ற முடியாது, அவள் விருப்பத்துக்கே நான் வாழலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன், ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறனால மனக்கசப்பு வர வாய்ப்பு இருக்குப்பா, அதனால நாங்கள் வந்து பக்கத்தில் தள்ளி போய்க்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இதை கேட்ட வீரம்மாளோட தம்பி வீரேந்திரன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தே இருப்போம்க்கா, அப்படி நீ முடிவு எடுக்கிற அப்படின்றாங்க. இதை கேட்ட வீரம்மாள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காத, அவளுக்கு திருமணம் ஆகட்டும்ப்பா, அதுக்கப்புறம் நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வீரேந்திரன் எந்த வார்த்தையும் சொல்கிறாங்க, சைலண்டாக தான் இருந்திருக்காரு. அதன் பிறகு அவங்க நினச்ச மாதிரியே பக்கத்து தெருவில் ஒரு 4-5 வீடு தள்ளி ஒரு வீடை வந்து வாடகைக்கு பிடிக்கிறாங்க. அப்படி வாடகைக்கு பிடிச்சி இந்த வீரம்மாள் அவங்களோட மக புனிதாவும் போய் குடியிருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீரம்மாளோட அப்பாவோட நினைவு நாளாங்க. எப்பவுமே இந்த வீரம்மாளும் அவங்களோட தம்பி எல்லாரும் ஒன்றா தானே இருப்பாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, விளக்கேற்றி அவங்களுக்கான விருப்பப்பட்ட பொருட்களை வச்சு படையல் மாடி வச்சு சாமி கும்பிடுவாங்களாங்க. ஆனால் இந்த தடவை அவங்களோட தம்பி பக்கத்தில் தள்ளி தானே இருந்திருக்காரு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டு அப்படி சாப்பாடை செஞ்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தம்பிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட மக கையில் வந்து ஒரு தூக்குவாளியில் சாப்பாடு பூரா போட்டு கொடுத்துட்டு, மாமா கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துரு, கொடுத்தா நீ சாப்பிட்டுக்குவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சரியான நேரம், மாமாட்ட நம்மகிட்ட பேசாமலே என்ன இருக்காரு, அதனால ஒரு மன்னிப்பு கேட்டுருவோம்னு சொல்லிட்டு இந்த தூக்குவாளியில் சாப்பாடு வாங்கிக்கிட்டு மாமா வீட்டுக்கே போகிறாங்க. அப்படி போயிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்குறாங்க, அந்த வீரேந்திரன் வந்து ஒரு சேரில் போட்டு உட்காந்துருக்காருங்க. உட்காந்துட்டு ஒரு உத்து பார்க்குறாங்க புனிதாவை. அதன் பிறகு இவங்களே வீட்டுக்குள்ளே போயிட்டு அம்மா வந்து சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, நீ உங்கள் மேலே நான் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன், எப்போவுமே என் கணவர் ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை நினச்சி பார்த்ததில்ல, நீங்கள் என்னை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க மாமா, நீங்கள் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வீரேந்திரன் எந்த விஷயமே சொல்லாமல் அப்படியே பக்கத்தில் வந்து மெல்ல நடந்து வராருங்க. அப்படி நடந்து வந்தவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க புனிதா என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, சரி ஒன்றும் ஃபீல் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எதுவும் துடைக்க வராரு அப்படின்னு நினச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த வீரேந்திரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த புனிதாவை கட்டி பிடிச்சிட்டு தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காருங்க. உடனே இந்த புனிதாவுக்கு பேரெதிர்ச்சிங்க, என்னடா ஆச்சு இந்த மாதிரி இப்படி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பிடிய பிடிச்சிருக்காருல, அப்படி விலகலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வீரேந்திரன் வலுவாக பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேன்ட்டாருங்க.
தவறான முறையில் ஈடுபட்டு இருந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் புனிதா டக்குன்னு அவங்கள கையை விட்டு தள்ளி விட்டுட்டு கீழே வீட்டுக்கு வாசலில் செருப்பு கிடக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து அவங்களோட மாமா கண்டத்திலே பலார்னு அரைஞ்சிடறாங்க. அதன் பிறகு செருப்பால் அடிச்சுட்டு புனிதா அவங்க மாமா பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னை இத்தனை நாளாக நான் நல்லா என்னடா நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க மாமா என்ன சொல்கிறாருன்னா, நான் நல்லவனாக தான் இருந்தேன், உன்னால தான் இப்படி நான் கெட்டவனா மாறி இருக்கேன், இப்போ நான் குடிக்க அடிமையாயிட்டேன், நான் இந்த பழக்கத்துக்குலாம் இருந்ததே இல்லை, என் குடும்பம் சொல்லிட்டு உங்களுக்காகவே நான் வாழ்ந்து என் வாழ்க்கையை பல தியாகம் பண்ணிட்டேன், ஆனால் நீ என்னையை விட்டுட்டு இன்னொருத்தவங்க நீ காதலிக்கிறேன்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நீ எனக்குன்னு இல்லைன்னா வேற யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறுபடியும் அந்த தவறான இதில் வந்து ஈடுபட பார்க்குறாருங்க. அந்த நேரத்தில் தட்டி விட்டுட்டு இவங்க புனிதா என்ன சொல்கிறாங்கன்னா, இருடா இப்போயே இந்த விஷயத்தை பூரா எங்கள் அம்மா வீட்டில் எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பூரா சொல்கிறேன்டா, உன்னோட பேரை நான் எப்படி கெட்ட பேர் ஆக்குறேன் அப்படி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு தாண்டி ஓடி வந்துடுறாங்க. அதன் பிறகு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த புனிதா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வந்துட்டு எந்த விஷயத்தையுமே அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லைங்க. அப்படியே துக்கத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பொங்கி அழுதுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு பிறகுங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட குடும்பத்துக்கே ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீரமால அவங்களோட மகள் புனிதா வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வீட்டை சுற்றி நிறைய பேர் வந்து நிற்கிற மாதிரி தெரியுதுங்க. என்னடா அது யாரோ கத்திர மாதிரி சதங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா அவங்க சுற்றி இருந்த மக்கள் பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து உன் தம்பியை பாரு தீ குளிச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்களுக்கு பேரெதிர்ச்சிங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, புனிதாவும் அவங்களோட அம்மாவும் அந்த வீட்டை விட்டுட்டு அவங்களோட தம்பி வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்த்தா ஆல்ரெடி வந்து தீ பற்ற வச்சு நிறைய எரிஞ்சிருச்சு போலங்க. ஆதி உடல் அப்படியே வெந்துருச்சுங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி முற்றி இந்த கூட்டத்தோட பார்த்துக்கிட்டே ஒரு வாழை இலையை விரிச்சு வச்சுட்டு அந்த மேலே அந்த அவரோட உடலை வந்து படுக்க வைக்கிறாங்க. அப்படி படுக்க வச்சுக்கிட்டு ஏன்டா அப்படி பண்ண, என்னடா அப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போகலாம்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த நேரத்தில் அவர் எந்த பதிலுமே பேசலைங்க. புனிதாவை அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கப்போ அவர் கண்ணிலேருந்து அப்படி கண்ணீராக வந்திருக்குங்க. இந்த சமயத்தில் இந்த புனிதா என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, மாமா நம்ம விஷயத்த சொல்லிட்டோன்னு நினச்சிட்டு தான் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுகிட்டே தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. என்ன இருந்தாலும் அவங்க மாமா சின்ன வயசுலேருந்தே வளர்த்தவரில் அவங்களுக்கு பாசம் இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் அவங்க மாமா என்ன பண்ணுறாருன்னா, உத்து பார்த்துட்டே இருந்தவர் அப்படி கண்ணை மூடாமலே அப்படி கண்ணை திறந்ததோடையே இறந்தே போயிடாருங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீரம்மாள் மட்டும் அவங்க புனிதாக மட்டும் இல்லைங்க, அந்த ஏரியாக்காரங்களுக்கு பூரா பெரிய அதிர்ச்சி தாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த வீரேந்திரன் வந்து ரொம்ப நல்ல பழக்கம் உடைய வராங்க, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க. யார் என்ன உதவி கேட்டாலும் செய்வாராங்க. உழைப்பு தன்னம்பிக்கை அப்படின்னா இவரை பார்த்தா தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியே கிடைக்குமாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதர் தாங்க. அப்படி இருக்கையில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தத்தோடு இருந்திருக்காங்க. அதன் பிறகு ஊர் மக்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கான இறுதிச் சடங்கு வந்து சிறப்பான முறையில் முடிக்கிறாங்க. அப்படி அவங்க நினைச்ச மாதிரி இறுதிச் சடங்குலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்தில் பிறகு புனிதாவும் அவங்களோட அம்மாவுக்கும் மறுபடியும் பேரதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடியிருந்தாங்க பார்த்தீங்களா வாடகை வீடு, அந்த வீட்டை விட்டுட்டு அவங்களோட தம்பி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா அப்படி தம்பியே இப்போ இல்லை, அதனால அவங்க வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி குடி போயிட்டு அங்கே மறுபடியும் அவங்களோட வீட்டில் வந்து நிம்மதியாக இருந்திருக்காங்க. அப்படி இருந்துகிட்டு இருக்க போதே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங்காகவே இருந்திருக்குங்க. என்ன இருந்தாலும் நம்மளோட தம்பி இப்படி இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புனிதாவை பார்த்து எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. உன்னால தாண்டி அவன் செத்து போயிட்டான், அவன் நல்லா தாண்டி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கரிச்சு கொட்டிகிட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத பேரதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு போய் ஒரு வார காலகட்டத்தில் பிறகு அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 1 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த புனிதான்ற பொண்ணு வந்து எல்லாரும் வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தூங்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் இந்த புனிதாவுக்கு வந்து யாரோ அலற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. சத்தம் கேட்டோன்னே கனவுல தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த முடிச்சுட்டு மறுபடியும் படுத்து தூங்குறாங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது காலை பிடிச்சி யாரோ பாதத்தை வந்து சுரண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுரண்ட மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. உடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டக்குன்னு முடிச்சு பார்க்குறாங்க, சுற்றி முற்றி பார்த்தா யாருமே காணோம். அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, எந்திரிச்சிட்டோம் பாத்ரூம் போயிட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவங்க பாத்ரூமை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பக்கத்து ரூமில் இருந்துக்கிட்டு யாரோ ஒரு ஆள் சிகரெட் அடிக்கிற மாதிரி தெரியுதுங்க. என்னடா அது யாரோ சிகரெட் அடிக்கிற மாதிரி இருக்குது, இப்படி ஒரு பழக்கம் உடையவங்க இந்த வீட்டில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்து அவங்களுக்கு வாழ்நாளில் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காட்சி அவங்க கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மாமா இருந்தார் பார்த்தீங்களா வீரேந்திரன், அவர் வந்து எந்த பழக்கமே கிடையாதுங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து புனிதா வந்து இந்த திருமணத்துக்கு வந்து சம்மதிக்கலை அப்படின்றதுனால அவங்க வந்து இந்த போதை பழக்கத்துக்குலாம் அடிமை ஆகிட்டார் போலாங்க. அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க, ஒரு கரிய உருவங்க சிகரெட் அடித்ததோடு அப்படியே உட்காந்துருக்குதுங்க. இதை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு புனிதா என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட அம்மாவை எழுப்பி, அம்மா இந்த மாதிரி ஒரு உருவம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு எழுப்புறாங்க. அதன் பிறகு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரூமுக்கே வந்து பார்க்குறாங்க. அப்படி ஒரு எந்த ஒரு காட்சியும் அவங்க கண் முன்னாடி தெரியலாங்க. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற, பைத்தியம் பிடிச்சிச்சுடி, காதல்னு சொல்லிட்டு பைத்தியம் முடிச்சு திடீர்டி, ஒழுங்காக தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அவங்கள ரூமுக்கே அனுப்பிச்சு விட்றாங்க. அதுக்கு பிறகு அன்றைய நள்ளிரவு புனிதா எப்படியோ சமாளித்து ஒரு வழியாக தூங்கிட்டாங்க. அன்றைய மறுநாள் வெடிந்த பிறகு அன்றைய நள்ளிரவு இந்த புனிதா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய அம்மாவுக்கும் பேரதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுதுங்க. அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்குங்க.
அந்த நேரத்தில் இந்த புனிதாவோட அம்மாவுக்கு தூக்கம் வரல போலங்க. ஆனால் புனிதா வந்து நல்லா தூக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்னடா அது சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாங்க. அது கட்டில் ஆடுற மாதிரி சத்தம்ங்க. என்னடா அது கட்டில் ஆடுற மாதிரி சத்தம் இருக்குது, நம்ம முகம் மட்டும் தானே இருக்கிறோம், யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ரூமை நோக்கி போகிறாங்க. அப்படி அந்த ரூமை நோக்கி உள்ள எட்டி பார்க்குறவங்களுக்கு பேரதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த புனிதா இருக்காங்க இல்லையா, அவங்க படுத்துருக்காங்க. அவங்க மேலே யாரோ கரிய உருவங்க அப்படியே படுத்துக்கிட்டு தவறான முறையில் வந்து ஈடுபடுற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குங்க. அந்த காட்சியை கண்கூட பார்த்தா அந்த புனிதாவோட அம்மா வீரம்மாளுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. கொலையே நடுங்கி போயிருச்சுன்னு தாங்க சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உருவம் வந்து தவறான வரையில் பண்ணிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதனால என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அப்படின்னு ஒரு சத்தம் போடுறாங்கங்க. அப்படி சத்தம் போட்ட பிறகு அந்த கரிய உருவம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படி கிராஸ் ஆகி டக்குன்னு புகை மாதிரி ஒரு ரூபத்தில் மறைஞ்சு வெளியே போயிருதுங்க. உடனே புனிதா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு எழுப்புறாங்கங்க. எந்திரிக்கவே இல்லைங்க. உடம்பு அப்படியே சில்லுன்னு இருந்திருக்குங்க. சுற்றி இருக்க இடம் பூராமே அப்படியே ஒரு கூலிங்கான ஒரு டெம்பரேச்சரில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்திருக்குங்க. என்னடா அது இப்படி நடந்துக்க வாய்ப்பே இல்லையே, இப்படி தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பூஜை ரூமில் இருந்து ஒரு விபூதி எடுத்துகிட்டு வந்து அவங்க நெத்தியில் வந்து பூச்சி விட்றாங்க. அம்மன் கோயில் விபூதி தாங்க. அப்படி பூச்சி விட்ட பிறகு புனிதா வந்து ஒரு நார்மல் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த நள்ளிரவு எதுவுமே சொல்லாமல் அவங்க கூட இருந்து நள்ளிரவு பூரா தூங்காமல் புனிதாவை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு மறுநாள் விடிச்ச பிறகு நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் நம்பவே இல்லை, ஆனால் நான் நேற்று கண்கூடா பார்த்தேம்மா, எனக்கே பயமாக இருக்குது, இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, இந்த வீரம்மாளோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை அப்படியே கைவிட்டுட்டு அவங்க புனிதா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கூட்டிகிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கே போயிடறாங்க. அப்படி அந்த வீட்டை விட்டுட்டு போய் ஒரு வார காலகட்டம் கூட இருந்திருக்காதுங்க. அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர்க்காரங்க இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு சிலர் வந்துக்கிட்டு இவங்களோட வீரம்மாளோட அம்மா வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு கத்திட்டு இருக்காங்க. என்னடா அது யாரோ ஒரு சத்தம் போடுற மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா பேர் எதிர்ச்சிங்க. ஏற்கனவே இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த கிராமத்துக்காரங்க தாங்க. சுற்றி நின்றுக்கிட்டு இவங்களை பூரா வந்துக்கிட்டு கெட்ட வார்த்தையில் கண்ட மேனிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்பளை பொம்பளை வித்தியாசமாக்காம பாரபட்சமே இல்லாமல் பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க வாய் கூசாம, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஊர்க்காரங்க சொன்ன விஷயத்தை கேட்டு இவங்க பதறி போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வீட்டில் வந்து அவனோட இம்சை தாங்கவே முடியல, ஒரு கன்னி பொண்ணு கூட அந்த ஏரியாவை தாண்டி போக முடியல, படாத பாடு படுத்துறான், உனக்கு என்ன, நீ உன் பொண்ணு சேஃப்டியாக நீங்கள் அந்த ஊரை விட்டு இங்கே வந்துட்டீங்க, ஆனால் அந்த கிராமத்தில் பட்டு தவிக்கிறது நாங்கள் தானே அப்படின்றாங்க. இதை கேட்ட வீரம்மாள் என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க சொல்கிறீங்க, இப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லையே, என்ன நீங்கள் ஒன்றுமே புரியல, என்னால் நம்பவே முடியல அப்படின்றாங்க. அதன் பிறகு அந்த ஊர்க்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க அந்த கிராமத்துலேருந்து கிளம்பி போனாங்க பார்த்தீங்களா, அப்படி கிளம்பி போனால் 3ஆம் நாளுங்க அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வீரேந்திரன் இருந்திருக்காரு இல்லையா, அந்த வீட்டை தாண்டி ஒரு 4-5 வீடு தாண்டி தாங்க ஒரு வீடு இருந்திருக்குது, உங்களோட தோழியோட வீடு. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் நோட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை தாண்டி தாங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி போன நேரம் பார்த்தீங்கன்னா அன்றைய இரவு ஒரு 7 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை பார்த்துட்டு அப்படியே அந்த பொண்ணை உத்து பார்த்து நின்றுருக்காங்க. நின்றுட்டு இருக்க பார்த்துக்கிட்டு இருந்தா சுற்றி இந்த கிராமத்துக்காரங்களா என்னாச்சுடா இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சட்டன்னு அந்த வீட்டுக்கோட கதவை போய் டம்முன்னு முட்டி மறுபடியும் கீழே விழுந்துருக்குங்க. உத்து பார்த்துட்டு இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்னடா ஆச்சு, இந்த பொண்ணுக்கு பைத்தியத்தையே முடிச்சா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு மறுபடியும் எந்திரிக்க அந்த சவத்தில் போய் முட்டை மறுபடியும் எந்திரிக்க அந்த கதவு இருக்கு பார்த்தீங்களா, டம்முன்னு அடிச்சு கீழே விழுந்துருக்குங்க. என்னடா வித்தியாசமாகவே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2 அடி எடுத்து முன்னாடி வரலாம், என்ன யார் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி நினச்சிட்டு இருக்க அந்த நேரத்திலே இந்த ஊர்க்காரங்களுக்கு பேரதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி ஒரு நிகழுதுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அடிச்சுக்கிட்டு அப்படி அதுவாக செஞ்சுட்டு இருக்கல ஒரு செயலை, அப்படி செஞ்சுக்கிட்டு டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிதுங்க. அப்படி எந்திரிச்சு நிற்கிறப்ப பக்கத்தில் ஒரு கரிய உருவங்க யாரோ இந்த பொண்ணோட கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த கதவுல டம்முன்னு முட்டுறக்கு கூட்டிகிட்டு போய் வந்து விடுற மாதிரி இவங்க பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அந்த சுற்றி இருந்தவங்களுக்கு புறமே கொலையே நடுங்கி போச்சுங்க. என்னடா அது இப்படி ஒரு விஷயம் இருந்துருக்குது, என்னடா அது இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரிய உருவத்தை உத்து பார்க்குறாங்க. அப்படியே தத்ரூபமாக அந்த காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் கிடையாதுங்க, தீக்குளித்து இறந்து போனாரே வீரேந்திரன், அவரே தாங்க. கரிய உருவமாக அப்படி நின்றுட்டு இருக்காரு, உங்களுக்கு தத்ரூபமாக காட்சி கொடுத்துருக்காரு. உடனே இதை பார்த்துட்டு இருந்தவங்க அலறி அடிச்சுட்டு அந்த பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட வீட்டுக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்துக்கிட்டு அந்த பொண்ணை வந்து வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிச்சுங்க. அதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பேயோட நிகழ்வுலாம் நடத்துகிறாங்க. யார் நீ என்ன அப்படின்னு கேட்டோன்னே என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து வீரேந்திரன், இந்த கிராமத்தில் தான் இருந்தேன், இப்படி தீக்குளிச்சு இறந்து போயிட்டேன், அவள் வந்தால் தான் நான் உடலை விட்டு போவேன், இல்லைன்னா அந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி பேயாட ஆரம்பிச்சிருக்குங்க. உடனே இந்த சாமி என்ன பண்ணுறாருன்னா ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணி அந்த உடம்புலேருந்து அந்த ஆன்மாவை பிரித்து வச்சுறாங்க. இந்த நிகழ்வுலாம் நடந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கூட இருந்திருக்காதுங்க.
அன்றைய நள்ளிரவே மறுபடியும் ஒரு பேரதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி ஒரு நிகழ்வு நிகழ்துங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புனிதாவோட காதலன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் பேர் மென்ஷன் பண்ணலைங்க, அதனால நான் சொல்லலை, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. அவர் வந்து இந்த வீட்டை தாண்டி ஒரு பைக்கில் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பைக்கில் போயிட்டு இருந்தவர் அங்கனக்குள்ளே என்ன கல் எதுவும் தட்டுச்சா எதுவும் என்னன்னு தெரில, நான் இது குறுக்க வச்சான்னு தெரில, கீழே தடுக்கி விழுந்திருக்காருங்க. அப்படி விழுந்தோடனே வந்து சுற்றி முற்றி போய் விட்டு அவரை எழுப்பி விடலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்கங்க. ஆனால் பார்த்து அவங்களுக்கு வந்து பேரதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த இடத்துல அவரோட உயிர் போயிடுதுங்க. என்னடா அது இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி அந்த அவங்க பூரா ஒருவேளை நடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் அவர் உண்மையிலே இறந்து போயிட்டாருங்க. அதன் பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, என்னடா அது இப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நள்ளிரவே அந்த ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து அந்த அவனை ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து இந்த புனிதாவோட காதலன் இருக்கார் இல்லையா, அவரை வந்து அந்த வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படி ஏற்றி அனுப்பிச்சி விட்டுட்டு அன்றைய நள்ளிரவு வந்து ஒரு குழப்பத்தோடு தாங்க அந்த கிராமத்துக்காரங்க இருந்திருக்காங்க. அன்றைய நள்ளிரவு சுமாராக ஒரு மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ எரியுதே அப்படின்ட்டு கதற மாதிரி ஒரு அலற சத்தம் கேட்குதுங்க. என்னடா இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்க வீட்டை தாண்டி ஒவ்வொருத்தவங்களாம் அப்படி வெளியே வந்துருக்காங்க. அப்படி வந்து சுற்றி பார்க்குறாங்க. அது வேற எங்கேருந்து கேட்கலங்க, இந்த வீரேந்திரன் இருந்தார் இல்லையா, அந்த வீட்டில் இருந்தாங்க அந்த சத்தம் கேட்குது. நெருங்கி போய் ஏய் ஆர்ப்பாது அப்படின்னு சத்தம் கொடுக்குறாங்க. உடனே அந்த ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்குதுங்க. அப்படி அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, ஆக்ரோஷமான குரலில் புனிதா இங்கே வந்தாகணும், அப்படி வரலைன்னா உங்களை யாருமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஒரு ஆக்ரோஷமான குரலில் சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு குரலை சொல்லியிருக்குங்க. இது கேட்ட ஊர் மக்களுக்கு பூரா பேர் எதிர்ச்சிச்சுங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் நம்ம ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம காலையில் விடிச்சதுக்கப்புறம் அவங்களோட வீட்டில் சொல்லி அவங்களே வந்து என்னன்னு பார்க்க சொல்லுவோம், இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே வீரம்மாள் இருக்காங்க இல்லையா, புனிதாவோட அம்மா, அவங்கள்ட்ட ஒப்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட வீரம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு ஏற்கனவே நம்மளை பயமுறுத்தி இருக்குது, கிராமத்தை இப்படி பயமுறுத்திருக்குன்னு சொல்கிறது எல்லாம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கோடாங்கி இருந்திருக்காருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள போய் பார்த்துருக்காங்க. அப்படி போய் பார்த்துட்டு கோடாங்கி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் அந்த கோடாங்கி என்ன பண்ணுறாருன்னா, அப்படி அந்த கிராமத்துக்கு போய்ட்டு இந்த வீரேந்திரன் இருந்தார் இல்லையா, அந்த வீட்டுக்கே போயிட்டு உள்ளே வந்து ரிச்சுவல் ஸ்டைலின்னு சொல்லுவாங்க இல்லையா, பூஜை, அந்த மாதிரி பூஜை பண்ணுறாங்கங்க. அப்படி 1 மணி நேரம் தொடர்ந்து பூஜை பண்ணது பிறகு அந்த புனிதா உடம்புல வந்து இந்த வீரேந்திரனோட ஆன்மா இறங்குதுங்க. இறந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா, நான் இவ்வளோ விடவே மாட்டேன், இவ்வளோ கொண்டுட்டு தான் போவேன், இவ்வளோ வந்து எனக்கு பிடிச்சிருச்சு, ரொம்ப நாள் இவங்க குடும்பத்துக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் இவங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, உங்களை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அந்த சமயத்தில் அந்த கோடா என்ன சொல்கிறாருன்னா, நீ செய்கிறது ரொம்ப தவறு, என்ன இருந்தாலும் உன் குழந்தை மாதிரி தான் நீ வளர்த்த, அந்த மாதிரி பாசத்தை தானே நீ காட்டணும், எப்படி உன்னால் அப்படிலாம் பேச முடியுது, மன்னிச்சிரு, என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் உன்னையோட சின்ன பொண்ணு தானே, மன்னிச்சிரு அப்படின்றாங்க. ஆனால் அந்த ஆன்மா சொன்னதே தாங்க சொல்லுது, மன்னிக்கக்கூடிய நிலையில நான் இல்லை, இவ்வளோ நான் அடையணுன்றதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டேன், அது என்னால் முடியலை, இப்போ ஆன்மாவாக உடம்புல இருந்தே வாழ்ந்துட்டு போகிறேன், நீங்கள் எல்லாரும் என்னை வந்து தடுக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா இவ்வளோ நான் கூட்டிகிட்டே போயிடுவேன் அப்படின்றதுங்க. அதன் பிறகு கோடாங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் தொடர்ந்து பூஜை பண்ணுறாங்க. அப்படி பூஜை பண்ணிவிட்டு அவங்க வீரமாக இருக்காங்க இல்லையா, அவங்கள பூரா வெளியே அனுப்பிச்சிட்டு 8 குச்சின்னு சொல்லுவாங்கங்க. 8 குச்சின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதை வீட்டை சுற்றி இருக்கிற மாதிரி, அந்த வீட்டை தாண்டி அந்த ஆன்மா வர முடியாத அளவுக்கு ஒரு பூஜை பண்ணி விட்டுறாருங்க. அதன் பிறகு அந்த வீட்டை தாண்டி அந்த ஆன்மா வெளியே வரலைங்க. கோடாங்க என்ன சொல்கிறான்னா, இந்த ஆன்மாவனா உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது, இந்த வீட்டை தவிர இந்த கிராமத்தில் கூட நீங்கள் இருக்கலாம், இந்த வீரேந்திரன் வந்து இறந்த நேரம் வந்து சரியில்லை, அதனால் இந்த வீட்டில் வந்து கருப்பு இருக்குது, கருப்புனா அடப்புன்னு சொல்லுவாங்கங்க, அந்த ஆன்மாவோட விதி முடிகிற வரைக்கும் அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் அது வரையும் அந்த இடத்த விட்டு போகாது அப்படின்வாங்க. அப்படின்றதுனால அந்த ஆன்மா இந்த வீட்டிலே தான் இருக்கும், அதை விட்டு நம்மளை விரட்ட முடியாது, வெளியே யாரையும் தொந்தரவு பண்ண முடியாத அளவுக்கு தான் நம்ம பண்ண முடியும், ஆனால் இந்த வீட்டை விட்டு போக வைக்கிறதுக்கு என்னால் முடியாதுமா, அதனால் இந்த வீட்டுக்கிட்ட யாரும் வராதிங்க, கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் இங்கே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரையாக சொல்லி அனுப்பிச்சி விட்றாருங்க. ஒரு விஷயங்க, இந்த புனிதாவோட காதலன் வந்து இறந்தார் இல்லையா, அந்த விஷயம் வந்து உங்களோட தோழி சொல்லி தாங்க இவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியவே இல்லைங்க. இந்த ஊர்க்காரங்களாம் மொத்தமாக கூடி வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்தில் சொல்லி தாங்க இவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரொம்ப தேம்பி எழுதிருக்காங்கங்க. அந்த சமயத்தில் வந்து புனிதாவோட அம்மா என்ன நினச்சிருக்காங்கன்னா, இப்போ அவனுமே இல்லை இவனுமே இல்லை, சார் நம்ம தம்பிக்கே கட்டி கொடுத்துருக்கலாம்ல, தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து புனிதா கிட்ட பேசாமலே தாங்க இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சாங்க, இப்போ நல்லா தாங்க இருந்திருக்காங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மாவோட தாக்கமோ இல்லை வேறு எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் குடும்பத்துக்கு இல்லைங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த வீட்டுக்கு இவங்க வரவே இல்லைங்க, ஒரு வருடம் காலம் இல்லைங்க, இப்போ வரையும் அந்த வீட்டுக்கிட்ட போகவே இல்லையாங்க. போகாமலே பக்கத்துலேயே தாங்க அவங்களோட அம்மா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீட்டிலே தாங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2016 to 17 வரையும் நடந்த சம்பவம் தான் பிரதர். இது என்னுடைய தோழிக்கு ரொம்பவே மன உளைச்சலை கொடுத்துருச்சு. அந்த சம்பவத்துலேருந்து அவள் வெளியே வர்றதுக்கே ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டா. இதை நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த சம்பவத்தை உங்களுக்கு கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க.
இந்த சம்பவத்தை மின்னஞ்சலில் நமக்கு அனுப்பிய செல்விக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யார் மேலே தப்பு சொல்றது அப்படின்னு எனக்கே தெரிலங்க. என்ன காரணம்னா, மாமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணையும் அவங்க குடும்பத்தையும் கஷ்டப்பட்டு பார்த்துருந்துருக்காரு. அதனால அவர் நினைச்சதும் தப்பு கிடையாது. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, படிச்சிருக்காங்க, அவங்களோட ஆசை தனிப்பட்ட வகையில் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அதனால அவங்க நினைச்சது தப்பு கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இது போன்ற மீண்டும் தரமான சுவாரஸ்யமான திகிலான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சார்.